ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு 2024 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, இந்த கிரக அடைவுகள் சேர்க்கைகள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னம், உங்களோட ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் சனி பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மற்றும் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சந்திர பகவான், அதே போல் ராசிக்கு பாக்கியஸ்தானமான கன்னியா ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் அமைஞ்சிருக்காங்க. 16/6/2024 மேலே சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாங்க. முதல் மகர ராசி மற்றும் மகர லக்னம். காலபுருஷனுக்கு 10வது வீடு. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலையை நோக்கி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் எனக்கு கரியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படிங்கிறத சின்ன குழந்தைகள் கூட உணர்த்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்தும். அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த பிற்காலத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா தற்போதே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கும். அப்படிங்கிற மாதிரி பிற்காலம் சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இதான் நடக்க போகுது அப்படின்னு யூகித்து சொல்லக்கூடிய மனப்பான்மையும் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சலனங்கள் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சலனங்கள் அதிகம் இருக்கும். பிற்காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற சேமிப்பு அப்படிங்கிற இந்த ராசிக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அழட்டிக்காமல் யோசித்து நிதானமாக யோசித்து முடிவு எடுப்பாங்களே தவிர தன்னுடைய நலன் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பொது செல்ஃபிஷ் இருக்கவே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கடகத்துக்கு இணையான தாய் அன்பும் இங்கே சலனங்களும் இதே ராசிக்கு மகர ராசிக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எப்பொழுதுமே ஒரு பதற்றத்திலே இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பீங்க. இது எல்லாமே மகரத்தை பொறுத்தவரை ஒரு தடவை வந்து ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுருச்சு ஒருத்தர்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த ஒரு வருஷம் இருந்தாலும் திருப்பி எத்தனை வருஷம் வந்தாலுமே அதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துட்டாலோ இல்லை நம்ம வச்சிருந்த நம்பிக்கையை வந்து முறியடிச்சிட்டாங்களோ திருப்பி நம்ம மகரத்துக்கிட்ட ஒத்து போக முடியுமா இல்லை ஒட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே வேலைக்காகாது. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசி. இந்த ராசியை பொறுத்தவரை குரு பகவான் நீசம் அடைகிறப்ப எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ உழைச்சோம், அந்த உழைப்புக்கு உண்டான பலன்லாம் வந்துச்சா, நம்ம வாழ்க்கையில் கரெக்டான ரூட்டுக்கு போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. செஞ்ச வேலை 24 மணி நேரம் 20 மணி நேரமும் வேலை கொடுத்தாங்கன்னா செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு உண்டான கூலி கொடுத்தாங்களா, நமக்கு அங்கீகாரம் கிடச்சிதா, அதெல்லாமே யோசிக்காமல் கண்மூடித்தனமாக வேலை செய்கிறதுல இந்த ராசி டாப் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டாப் 1 ராசி. அதை தான் வந்து இந்த குரு பகவான் இங்கே நீசம் அடைஞ்சு காமிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காமிக்கிறார். அதே போல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி இங்கே உச்சம் அடைகிறார். அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் அன்பு அதிகமாக இருக்கணும். நம்மளுடைய நம்ம கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் எப்படியாவது வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டப்படாமல் வாழ்ந்துடணும். அவங்க எல்லாமே சொந்த வீட்டில் இவங்க கஷ்டப்பட்டு சொந்த வீட்டில் இல்லைனாலுமே வந்து அவருடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டங்களை கூட சொல்லாமே இருப்பாங்களா அப்படின்னு வேலையில் 1000 கஷ்டம் வந்தாலும் தனக்குள்ளே மூடி மறைச்சு இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு வேலையே போயிட்டாலுமே வீட்டில் சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. அதை புதுசாக ஒரு வேலைக்கு செய்கிற மாதிரியே அது எப்போ சரியாகுதோ அதை மட்டும்தான் அப்போ தான் சொல்லுவாங்களே தவிர சொன்னால் வந்து வெளியே யாராவது நினச்சிக்குவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் மூடி மறைக்கக்கூடிய மனப்பான்மை இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகம். இன்றைக்கி வந்து ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ தான் வருமானத்தை நோக்கி செயலை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அசால்ட்டாக லேசாக எடுத்துகிட்டு பணத்தை வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி, அதாவது காசு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான துணிமணிகள் வாங்குறது, அதே போல் கார் வாங்குறது, ஆடம்பரம் பண்ணுறது, குழந்தைகளை எதுன்னு கேட்டாலுமே வாங்கி கொடுக்குறது, இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுவுமே தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல சும்மா சின்ன லேபர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து டெய்லி 500
600 செலவு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த பணத்த பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஓரளவுக்கு பெரிய சூழ்நிலை வந்துட்டாங்க. இன்னைக்கு இவங்கள வந்து பார்க்கறது கூட இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி வந்து துளியுமே கண்டுக்கிறதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை இவங்களுக்கு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஓடிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள வந்து மனக்குமறல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. 7 சனி எப்படி இருந்ததோ, அதே காலங்கள் இப்ப மன அழுத்தங்களும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இந்த கிரக அடைவுகள் எல்லாமே பெருசா ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுத்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் இப்ப ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப தான் படிப்படியா வாழ்க்கையில ஒரு வெளிச்சமும், ஒரு முன்னேற்றமும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? 6ஆம் அதிபதி பலம் பெறக்கூடார். எப்பொழுதுமே 6ஆம் அதிபதி பலம் பெற்றா நம்முடைய வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, அ நல்ல நல்ல வேலை போயிட்டுருக்கு. திடீர்னு யாராவது ஒரு நபரால நமக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகள் வந்து என்னால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன ஏற்படுத்தி குடுக்குது. அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா உங்கள பார்த்து 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்து இன்னைக்கு எல்லாமே யாருமே யார பார்த்து பயப்படுறது இல்ல. என்னோட நிலைமை வேலை செய்ற இடத்துல இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விலகும். துரோகங்கள் நெறைய வாழ்க்கையில சந்திச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க. இந்த பக்கம் போனா தொழில் பிரச்சனை, இந்த பக்கம் போனா குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு நெறைய மாட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாட்டியிருக்கீங்க. தொழிலை மனைவி கூட கூட சொல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கடனுக்கு வாங்கி ஓட்டி, ஓட்டி இன்னைக்கு கடன்காரனா இருக்கிறது தான் மிச்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மிச்சம். இன்னைக்கும் பாருங்க ராசிக்கு அஷ்டமத்துல கேது பகவான் சம்மந்தப்பட்டாலும், இதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டாலும், 10ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டாலும், இன்னைக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சம்மந்தப்பட்டாலும், நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வருது. அது எல்லாமே அடுத்ததுக்கு போக மாட்டேங்குது. எனக்கு சில சமயம் எனக்கே தோணுது. எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ! இல்லையோ! வெறும் உழைப்பு மட்டும் வச்சு என்ன பண்றது? அதிர்ஷ்டம் வேணுமே! என் கூட இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல நிலைமையில போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நெறைய உங்களுக்குள்ளறையே நீங்க மனக்கசப்பை அடக்கிட்டு இருக்கீங்களா? சந்தோஷத்த வெளிய காட்டவே முடியல. மகரம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலுமே, அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. புத்தி கூர்மை, தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே சுத்தமா போயிருச்சு. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே நான் சோர்ந்து போய் உட்காந்துக்கிறேன். எனக்கு நான் வந்து 4 பேருக்கு ஐடியா குடுப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வாட்டர் கேன் பாட்டில வீட்லருந்து வெளிய எடுத்துட்டு போறது, ஒரு மொபைல வெளிய எடுத்துட்டு போகாம வீட்லயே விட்டு போட்டு போயிறது. என்னுடைய மனசு என்கிட்ட இல்லாம தான் செயல்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாதிரி உடல் ஒண்ணு, மனசு ஒண்ணுன்னு, புத்தி ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு செயல்பட்டுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு கோச்சார பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அஷ்டமத்துல சூரிய பகவான் ஆகி அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். மனசு கடுமையான பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானால நான் கடுமையான பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சந்திச்சுட்டு இருக்கீங்க. நீங்க வாங்கி வச்ச கௌரவம், மரியாதைகள் எல்லாமே பறந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பறந்துருச்சு. இத்தன நாளா வந்து குடும்பத்துல வந்து தனிப்பட்ட முறையா ஒதுக்கி வச்சிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒதுக்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா 4 பேர நீங்க வளர்த்தி விட்ட நீங்க இன்னைக்கு சிலரால வந்து பார்த்தீங்கன்னா, ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா, இது எல்லாமே நிலைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிலைக்காது. மத்தவங்கள பார்த்து ஓடி ஒளிஞ்ச காலங்கள் எல்லாமே போய், இனி வரக்கூடிய 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கே பலம் பெறாரு. "நீ என்ன அவ்வளோ பெரிய இதா?" அப்படின்னு அவங்கள நீங்க திருப்பி கேட்கறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பறிக்கப்பட்ட பல விஷயத்த திருப்பியும் குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கும். 6ஆம் அதிபதி பலம் பெற்றாலே, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும். யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க. நடந்தது நடந்துருச்சு. இனி பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த விடாமுயற்சிகள் நிச்சயமா ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். என்ன எஃபோர்ட் போட்டாலும் ஒண்ணும் நடக்கலைங்க. அதனால நானே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணாமயே விட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே புதிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, குடும்பத்தில மங்கள நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, தைரியம் அதிகரிக்கிறதுக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதேபோல சூரியன் பலம் இத்தன நாளா பலவீனமா இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பலவீனமா இருந்தாரு. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உறவு, பந்தம், பாசம் எல்லாமே பலப்படும். உங்க மகரத்த பத்தி சொல்லவே தேவையில்ல. வந்து பார்த்தீங்கன்னா, இப்படின்னு கண்ல தண்ணி விட்டு அழுதாங்கன்னா, உங்களோட சொத்த எடுத்து குடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சொத்து எழுதி குடுத்துருவீங்க. இல்லனா பணம் கையில இருக்கக்கூடிய பணம் இல்லைனாலுமே மத்தவங்க கிட்ட பணம் வாங்கி ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மை இந்த ராசிக்கு ரொம்பவே அதிகம். இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாரி போதும். இந்த மாரி நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும். நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக வருமானத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி
கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி, பண வரவு செலவில் வந்து பிரச்சனைகளும் விலகி, இத்தனை நாளாக உங்களை மதிப்பு குறைவாக நடத்தின நபர்களுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாக வாழ்ந்து அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க காத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் சரி, புதன் பகவானுடைய பயிற்சியும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு யோகத்தில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 7ஆம் இடத்துக்கு போய் உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்போ எந்த ஒரு தடை இருந்தாலும் தாமதம் இருந்தாலும் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறதற்கும் துன்பம் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு உண்டான காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. அதே போல் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் வந்து தொடங்கலான்ட்டு இருக்கேன், இந்த நேரம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொழிலுக்கு உண்டான நேரமாக கண்டிப்பாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கே வரக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு முன்னாடி என்ன முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்காம போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.